முள்ளு ஈஸியாக கலந்துட்டு சூப்பர். என்னது அதே மாதிரி எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெளியே கிளம்புனா தூண்டி விட்டு மீன் பிடிக்க வந்திருக்கேன். முன்னாடி தூண்டி போட்டுக்கிருக்காங்க. வாங்க போகலாம் வீடியோக்கில். மீன் இப்போலாம் பெருமையாக கிடைக்கணுன்னாங்க. வாங்க இன்றைக்கி பிடிப்பேன் மீன் பிடிப்போம். பாருங்க லொக்கேஷன் சுற்றி பார்த்தீங்களா? மழை வேறு பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அதான் இன்றைக்கி பயங்கரமான மழை தூரிட்டே இருக்கு. சுற்றி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குண்ணே வியூ. வேறு லெவல் லொக்கேஷன் பாருங்கள். இப்படி சுற்றியும் பச்சை பச்சையான அருமையான லொக்கேஷனு. மானம் வேறு அப்படியே மழை வேறு மாதிரியே கிடக்குது. அப்படியே மானம் மேகமூட்டத்தோடு கிடக்குது பாருங்கள். இன்னைக்கு சுற்றியும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு அருமையாக இருக்குது பாருங்கள். சுற்றியும் மாடி பிக்கிருக்காங்க. வாங்க ரெண்டாவது இடத்துக்கு போகிறோம். தண்ணி கம்பாத்தி கிடக்கு. என்ன பெருமினா சூப்பர். என்னது அது மேலே தான் கூட்டுருச்சு. தெரியலையே. கெண்டை குஞ்சா போட்டம் கிடச்சா கெண்டை குஞ்சு தான் இருக்குங்க. இன்னும் போட்டம் கிடைக்குது. கிட்ட ஸ்லேப் குஞ்சு இன்னொன்று கடிக்குது. அதை இழுத்தாலும் வர மாட்டேங்குது. பாசம் ரொம்ப பிடிச்சிருக்குமோ? வெறும் பாசமாக தான் வருது. மீன் வர மாட்டேங்குது. எப்படி வருது நம்ம அம்மா இப்பெல்லாம் பாசம்? செடி மாதிரி இருக்கு இந்த பாசம் ஃபுல்லாக. என்ன தெரியுமா கத்துது புதுசாக? கொக்கா. பெண்ணு அந்த படத்துக்கு போட்டு பார்க்குறியா? பெண்டுக்கு இந்த அருவா அந்த ஊனாக்கிட்ட கேப்பு, இந்த கேப்பில் இப்படி நின்றுட்டு அந்த கேப்பில் போட்டு பார்க்கலாம்.
கொஞ்சம் நேரம் மேலே ஏற்றி போடலாண்ணா. கெண்டை பொடி தானே அப்போ கடிக்கிறப்பல. ஏதோ பண்ணுறாப்புல ரொம்ப ஒரே இதில் நிற்கிறாப்புல. ஆனால் இடுப்பாப்புல என்னன்னு தெரில. என்ன ஆகுது? இதில் மாட்டிக்கிச்சோ? இன்னொரு தூண்டி விட்டுருக்காரு பாருங்க. இங்கே என்ன பண்ணுது? ஒரு என்ன பண்ணுது? என்ன பண்ணுறீங்க? இந்த கெண்டை பிடி கடிக்குது ஒரு வேலைங்கண்ணா. என்ன கடிக்குதா? என்ன அதுன்னு தெரியலையே. கெண்டபடி தான் இருக்கேன். புழுவை காண அப்போ கெண்டபடி தான் அந்த ஒரு உருவுதா? காற்று வரனால குழு குழு அடிக்குது. மழை 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 வேற மாதிரி இருக்கும். சுற்றி பாருங்கள் மானத்தை. வானம் போய் வளர்கிற மாதிரி கிடக்கு. அதிகமாக வர மாட்டேங்கிறேன். ரொம்ப நேரமாக இழுக்கிற பொசிஷனில் நிற்கிறப்ப ஒரு மீனோட இழுக்கலை. ஒன்னோட இழுக்கலையாடா? கடிக்கவே இல்லையா? இடத்த மாற்றி மாற்றி போட்டு போதுங்கடி. காற்றடிக்கவன் பாசத்துக்கு இழுத்துட்டு போயிடுது. நான் மறுபடியும் கடிக்குது. இழுக்கட்ட வெயிட் பண்ண. டக்குன்னு இழுக்க மாட்டேங்குது மீன். வரவில்லை. கடிக்கலாம் பாரு. நான் வாய் வச்சிச்சு மறுபடியும் விட்டுருச்சு. புழு உருவிட்டு போயிடுச்சா? அப்புறம் என் கடைசி விடுது. இங்கே நின்று போட்டு பாரு. இங்கே நின்று இந்த கேப்பில் தள்ளி கேப்பில் இங்கே நல்ல போட்டு பார்க்கலாம். என்னது எதில் சொல்லிட்டு வந்திருக்கு? வகுத்தில் மாட்டிட்டு கிடந்திருக்குமோ?
தானாக வந்து மாடி வந்து விழுது. எவ்வளோ பேர் சின்ன சின்ன இதில் போய் அடிக்குது. இந்த ஒரு சத்துக்கு தெரியுங்களா? நான் பெருசு பெருசாக போகணுன்னா ஆனால் இன்ன வரைக்கும் ஒன்றும் இழுக்கலையே. அதுக்கு நேரம் பெருசு பெருசாக கிடைக்கணுன்னாங்க. பெருசு பெருசாக கிடைக்குன்னா நான் ஒன்றும் இழுக்கவே இல்லை இந்த இடத்துல. இப்போ தான் கடிக்குது ஒரு மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை வேறு வந்து விட்டது. மழை வேறு வெஞ்சிக்கு இருக்குது. இதில் ஒரு மீன் ஒன்று பிடிச்சிருக்கா பாருங்க. எந்த தண்ணி மீன் பார்த்தீங்களா? எங்கிட்டு இப்போ அங்கிட்டு எப்படி வர்றது? எதுக்கு நேரம் ஒத்து போனீங்க? எதுக்கு நேரம் ஒத்து போனீங்க? தெரியுது அப்படியே. மழை வேறு நசம் விழுந்தோம். மீனை உள்ளே வழங்குதாரு நின்றுக்கு இருக்காப்புல. நான் கடிக்கலையா இங்கே. இன்னும் கடிக்க மாட்டேங்குதா? இங்கிட்டு வந்துருச்சு. மீன் முன்னாலே வாயில் குஞ்சு வச்சுருக்குப்பா. அதுதான்ப்பா அந்த மீன் வரவிட மாட்டேங்குது. அப்படியே நடந்து போயிடுச்சு பொட்டதுக்கு. ஒன்றுமே கடிக்கவில்லை. வாயிலே ஒன்றை வைத்தாலே தெரியுது. அதுக்கு நடத்துறீங்களா இறங்கி கலைஞர் தெரியுறான். ஒவ்வொன்று முட்டாலாம். அது வாடிக்கை செவனே நிற்கிது. பெருசா பெருசு மீனா பட்டுக்குச்சு. அது இன்னொரு பெரிய மீனை பட்டுக்குச்சாங்க. எழுதுக்கு இருக்காரு பாருங்க. ரொட்டி மீனாக இருந்திருக்கு. பெரியண்ணா இங்கெல்லாம் மீன் பிடிக்க முடியாது. ஆமாம் அது போ மணி ஒன்றரை தானே அண்ணாச்சிட்ட கொடுப்பது. போகும்பா ஓம்பா வர ஓம்பா பையில இது நாட்டு சிலைப்பி கொடுக்குது. சேப்பாக இருக்குது. சீம சிலைப்பி இது ஒன்று நல்லா பெருசு. எடுங்களா போய் எடுத்து விட்டு போனது. இல்லை ஓட்ட ஓட்ட இருக்கா? இல்லை இல்லை போய் பூரா இல்லை ஓட்ட இருக்காங்க. எங்கிட்ட இருக்கு? அந்த பக்கம் போகாது. ஒரு விளையாச்சு வருமா? தள்ளிட்டு வாங்க போகிறதே. என்ன குருவி குருவி முப்பட்டு குருவி தெரியுது.
தின்னி கோழியாக இருக்குல்ல சண்டை விட்டு கிடக்கோ அதுக்கு நேரம் மீன் தப்பி விழுகுது. இது கடுக்காமல் கிடைக்குது. அந்த கையில் ஒரு மீன் இந்த கையில் ஒரு மீன். ஓடுமே அந்த தான் நினைக்கிறேன். அடிக்கலை இழு தூண்டி வச்சு எடுத்துருப்போடா. ஓடுறான் ஏன்னா கடுவேமா கடிக்கல தெரியும் நம்மளா. நல்ல மீனை கடிச்சுட்டேன். மீன் ஓடி போச்சா? கட்லா வந்தாண்டாரு. கட்லா வந்து கடிக்குது. கெண்டை பஞ்சா மீன் வெட்டி இல்லை. மறுபடியும் வந்து கிடைக்கும். வந்து ஃபஸ்ட்டு வந்து சொன்னேன் சார். ஃபஸ்ட்டு ஏன் அப்படின்னா வந்து சிறுப்புன்னு சொல்லி எதுவும் சொல்லாத. தூண்டியோட மிதத்துல கண்டுபிடிக்கணும்டா. இல்லைன்னா செய்யாம கெண்டை துணி வச்சு எடுத்துட்டு போகுது. ஒரு குச்சி அதில் வச்சுக்க, நரம்பில் கட்டி நேராக அதையும் கொண்டு உள்ள வச்சுக்க. போட்டதும் கிடைக்குது. கெண்டை குச்சா இருக்குமோ? கண்டுகளாக இருந்தால் என்ன வரமாட்டேங்குது? கெண்டை குஞ்சா இது சரட்டு எடுத்துட்டு போயிரு. இந்த குச்சியை குட்டை தெரிஞ்சிருக்கா? எல்லாரும் சிறுசா போட்டு பேர் சொல்லிப்பாங்க. ஒரு பெருசா அப்பல இழுத்த மாதிரி ஒரு 10 சிலை பிள்ளைங்க. இந்த மாதிரி இருந்தால் கூட போதும். கடைசியாக இருந்துச்சுன்னா நேரம் ரிப்டிக்கலாம் நான் கூட. என்ன இழுத்த வர மாட்டேங்குது. இங்கே போக மாட்டேங்குது. போக மாட்டேங்குங்களா? சுத்தம் பண்ணிட்டு ஒரு கண்டை ஆடவே என்னடா எது பெரிய இது கடிக்குது. மட்டும் கெண்டை கொடுத்துன்றீங்க. 4 தான் மட்டும் பெரிய மீனா அவளுக்கு. அந்த தூரம் ஒன்று கிளம்புதாரு சரியான மீன். அதான் அப்போதான் ஆகலாம் கெண்டை போடலாம். கல்வி பெருமை நிற்கிதோ?
மசுறு மீன் இருக்கு. அப்புறம் என்ன பிடிக்காம இருக்காங்க? ஆமாம், அந்த பக்கமாக மறுகாங்க தள்ளி இருக்கும்ல. மசூர் கெளுத்தி உள்ளே இருக்கும் இப்போ. சாப்பிடக்கூடாது. ம், அதிகமாக சாப்பிடக்கூடாது. சுத்தமாக சாப்பிடக்கூடாது. மாதத்தில் ஒரு நாள் 2 நாள் சாப்பிடலாம். ஆட்டா நல்ல கண்டடா வந்த இல்லை அந்த மீனை காமிக்கிட்டு. ம், ஓ மக்களே, என் தூண்டியில் கழிக்க முடியுது. இந்த நிலப்பு இந்த ஓரத்தில் நடந்திருக்குங்களே நிலப்பக்கான உணவு. யாரையா என்ன நடக்குமா? வந்துருச்சு ஒரு மீன். இதோட 4000 புழு கொடுத்து போட்டு கிளம்பி போன மசூர் இன்னமா அங்கே தெரியுது. என் மாதிரி ஓட்டு வருவாங்க இல்லை அங்கே போட்டுக்கே இல்லை. கெளுத்தியா ஆனது? மசூர் மீன் ஆமாம் போடுறாரு. ஓய்வாமா ஆப்பிரிக்கன் ஆப்பிரிக்கன் கெளுத்தி. ஆப்பிரிக்கன் நினைச்சிருப்பாங்க இதை. அதுதான் ஆப்பிரிக்கன். என்ன மரம் அடிக்குது? இன்னும் அப்படியே இல்லை, இதை மட்டும் தூட்டி கேட்காமே அப்படியே பக்கத்தில் வந்துக்கிறேன். இதெல்லாம் நாட்டு சிலைக்கா. ம், பொங்கத்தா காமிங்க முன்மணி. புழு போடு. ஏய் இந்த முள்ளு ஈஸியாக கலந்துட்டு வருது. அது முள்ளு பழைய முள்ளா தின்னா அங்கே நான் வர்றேன்றேன். இப்போதான் நான் கற்றுக் கொடுத்ததை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். இது சும்மா அடக்க எதை கொண்டு எங்கள் ஓடு. அது ஒத்தமுள்ளு. போடுங்க, நான் என் இடத்துல போட்டுக்கிறேன். ஒத்தமுள்ளு. நான் 2 மீன் வருதாக்கு நினைச்சேன்டா. இல்லை ஒன்று கலண்டுருச்சா? ஓ கடிக்குதா? அடுத்தா சொல்லு. ஓம்ட்டு கடிக்குதாரு. நாளைக்கு எந்த பத்திரம் வர தம்பியை பார்க்க வேற பார்க்க. நீ ஒருக்கா போனதில்லை, நான் ஒருக்கா அப்புறமா போய் அது போல கெண்டல் வேண்டி இப்போ கொசு எடுத்துருந்தா அங்கே போட்டு அரித்தல் முடியும். ஏன் மீனை கொட்டி வயல் போட்டு இதை போட்டுட்டு பயிரக்கூடாது ஜாஸ்தி இதை போட்டு அறுக்கிறோம். என்ன மிதப்ப காண? இன்னும் கொஞ்சம் உள்ள இழுத்துருக்கானே. விட்டுட்டேன் பாருங்க. சிலேப்பினே அது. அது கிடச்சா பார்த்தா அதுதான் சிலேப்பினே. கடிக்கா பெருமீனா இல்லையே. சட்டினா சிலேப்பியா வந்திருக்கு. இது கூட கடிச்சு இருக்க மாட்டேங்குது அவங்கள. அது போட்டிருக்க இடம் அப்படி கொஞ்சம் நேரம் இதில் கட்டி பிரித்து போடும்போது சூர்யாட்ட போகிறோம். நான் வராமல்
இதெல்லாம் கண்ட கொஞ்சம் அடிக்காது. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இதா இன்னும் ஒரு 4 கிலோ இருக்கேன். ஃபுல்லாக வெறும் சிலேபியாக இருக்குவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மழை வரவும் அதிகமாக வீடியோ எடுக்க முடியல, அந்த வீட்டுக்கு வரப்போனா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.